ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிற மருதமலை முருகன் கோவிலுக்கு போயிட்டு, அங்க இருக்கிற விஷயங்கள நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த வீடியோல அது மட்டும் இல்லாம, ஜோகோ ரவுண்ட் 1 பத்தியும், இதில எப்படி நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்படிங்கிற பத்தியும் கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அண்ட் அதோட வீடியோ நெக்ஸ்ட் நான் தொடர்ச்சியா போடுறேன். நெக்ஸ்ட்டு திருச்சி ஜங்ஷன் வந்து இறங்கிட்டோம். திருச்சி ஜங்ஷன்ல 9 மணிக்கு பஸ் ஏறி, நைட்டு வந்து நாங்க கிட்டத்தட்ட 2, 2:30க்கு வந்து நான் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து போயிட்டேன். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு, அங்கேருந்து கொஞ்ச நேரம் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக மருதமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு மருதமலைக்கு நாங்கள் வந்து பஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது மருதமலை கோவிலுக்கு வந்து இறங்கிட்டு அங்கே அடிவாரத்தில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஏன்னா நட திறக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அங்கே நிறைய வனவிலங்குகளோட வந்து போகிறது அபாயங்கள் இருக்கிறதுனால நாங்கள் பஸ்லேயே போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு பஸ் வந்து எங்களுக்கு எப்படின்னா ₹10 சார்ஜ் பண்ணாங்க. பட் அங்கே மேலே வந்து கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர்ஸோ சம்திங் ஏதோ இருந்தது. பட் பஸ்லேயே போயிட்டோம். 10 நிமிஷம் தான் எங்களுக்கு ட்ராவலு. நல்லா மேலே போகும்போது நல்லா இருந்தது. ஏன்னா இது வந்து பழனி மலையை விட மருதமலை அப்படிங்கிறது கொஞ்சம் உயரம் அதிகமே அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போனது வந்து கிட்டத்தட்ட ஜனவரி எண்டு. ஸோ அதனால் ரொம்ப குளிராக இருந்தது. ஸ்வெட்டர்லாம் போட்டுமே ரொம்ப குளிர் அதிகமாக இருந்தது. பட் வியூஸ் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோ கிழக்கு தொடர்ச்சி மலையோ அது அந்த மவுண்டன் வியூ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே மேகங்கள் எல்லாம் இது வரும்போது மருதமலை முருகன் கோவில் மேலே போயிட்டு ஹில் டாப்பில் எல்லாத்தையுமே நிறைய சுற்றி பார்த்துட்டு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அங்கே நிறைய நியூ பில்டிங்ஸ் வந்து கவர்மெண்டால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனால் நிறைய பில்டிங்ஸ் வந்து நியூவாக ரெனோவேட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே மேலே ரொம்ப குளிராக இருந்ததுனால டக்குன்னு டீ குடிக்கலாம், எதுவும் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலான்னா கூட எதுவுமே சாப்பிட முடியாது. ஏன்னா அங்கே மேலே எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எதாவது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே அடிவாரத்துலேயே எல்லாமே வாங்கிட்டு போயிடணும். ஏன்னா கீழே அடிவாரத்தில் மட்டும்தான் எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குன்னு கம்பேர் டு திருச்சியை கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூரில் எல்லா ஃபுட் அண்ட் எல்லா ஐட்டமுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது பர்சனலாக. இருக்கலாம் எப்படின்னா நைட்டு தான் பகலில் இருக்கலாம்ல. இருக்கா ஆல்ரெடி நாம் இருக்கிற பிளேஸில் இருந்து ஒரு நியூ பிளேஸுக்கு ட்ராவல் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நிறைய கனெக்ஷன்ஸ் வந்து நம்மளால் கெயின் பண்ண முடியும். நிறைய கனெக்ஷன்ஸ் மீன்ஸ் நிறைய பர்சனை மீட் பண்ணி நிறைய புது புது விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்கவும் முடியும். அது மாதிரி நாங்கள் ட்ரிப் பண்ணும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்தது. ஃபஸ்ட்டு தனியாக போகும்போது பயமாக இருந்தது. நாங்கள் போயிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது சூப்பராகவே இருந்தது. அது கட்டணும் வெளியே ஆதிமலை வேலை கும்பிட்டோம்ல, அதான் முதல் கோயில். அண்ட் ஆஃப்டர் தட் நாங்கள் கீழே அடிவாரம் வந்துட்டு எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு ஒரு கடைக்கு போயிட்டு அங்கே மருதமலை கோயிலுக்கு போயிட்டு வந்த ஞாபகார்த்தத்துக்கு சம் அக்சசரிஸும் வாங்கிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்து அந்த மருதமலை ட்ரிப் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அடுத்து காந்திபுரம் போக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காந்திபுரம் போகும்போது அங்கே ஒரு வால்வோ பஸ்ஸை பார்த்தோம். பஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கே திருச்சி சைடு இருக்கிற பஸ்ஸும் கம்பேர் பண்ணும்போது அங்கே பஸ் வந்து ரொம்பவே ஒரு ப்ரீமியம் லுக்கில் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. எல்லா விஷயங்களும் ரொம்ப காந்திபுரம் போயிட்டு அங்கே ஒரு ரூம் எடுத்து வாடகை டார்மெண்டரின்னு சொல்லுவாங்க. பர் பர்சனுக்கு வந்து 150 தான் தங்குறதுக்கு. 12 hours தங்கிக்கலாம். பட் அங்கே நாங்கள் வந்து போகும்போது எங்களுக்கு அவைலபிலிட்டி கிடையாது. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் செப்பரேட் ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ஒரு செப்பரேட் ரூம் டார்மெண்ட்ரி இல்லாதனால செப்பரேட் டார்மெண்ட்ரி ரூம் எடுத்தோம். அது வந்து 300 சொல்லியிருந்தாங்க பர் பர்சனுக்கு.
அங்கே வந்து நல்லா ஓரளவுக்கு எப்படி சொல்கிறதுனா கம்பேர்ட் டு அதர்ஸ் கொஞ்சம் ரூம்ஸ் வந்து கொஞ்சம் அவைலபிளாக நல்லா பெருசாகவே இருந்தது. எல்லா வசதியுமே இருந்து ஃபுட் மட்டும் நம்ம தனியாக வெளில தான் பார்த்துக்கணும். அது நம்ம செலவு தான் ஃபுட்டு. ஓகேன்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது நாம் வந்து காலேஜ் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் தான் நமக்கு ஜோகோ ரவுண்ட் ஒன் காம்படிஷன் இருக்குது. ஸோ ஜோகோ ரவுண்ட் ஒன் ஆப்டிடியூட் அண்ட் குவான்டிட்டிவ் டெஸ்ட்டுக்கு டேரெக்டாக வர சொல்லியிருந்தாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் குனியமுத்தூர் அப்படிங்கிற பிளேஸில் தான் அமைஞ்சிருக்கு. பட் நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போனது, மருதமலைக்கு போனதே காரணம் மருதல் ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இல்லை, இந்த ஆப்டிடியூட் ரவுண்டு ஜோகோட ரவுண்ட் டெஸ்ட் பாஸ் பண்ணணும், அங்கே போய் நம்ம காம்படிஷனில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வளோ தூரம் போனோம். அதில் நான் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணேன், அதை செலக்ட் ஆனானா இல்லையா, இல்லை என்னென்ன ரவுண்ட்ஸ்லாம் எப்படிலாம் வந்தது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் அதில் போடுறேன்.